கரூர் சம்பவத்தை தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் தனது பிரச்சார வாகனத்தை மாற்ற முடிவு செய்திருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்காக மஞ்சள் சிகப்பு நிறம் கலந்த கட்சி கொடிவனத்துல உள்ள பிரச்சார வாகனத்துல பிரச்சாரம் செய்து வந்தாரு. இந்த வாகனத்துல கழிப்பறைகள், ஓய்வறைகள், உணவருந்தும் கூட்டம், சோஃபா உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் உள்ளது. இந்த நிலையில தான் கரூர் சம்பவமும் அரங்கேறி இருக்கு. கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்தாங்க. இதற்கு இந்த பிரம்மாண்டமான பிரச்சார வாகனமே காரணம்னு சொல்லப்பட்டது. அதாவது விஜயுடைய இந்த அகலமான கேரவன் வாகனம் குறுகிய சாலையை அடைத்து கொண்டு நிற்பதால கூட்ட நெரிசல் ஏற்படுது அப்படின்னும், இதுதான் உயிர் பலிக்கு காரணம்னு அரசு செய்தி தொடர்பாளரான IAS அதிகாரி அமுதா அண்மையில அரசு சார்பில் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இதனையடுத்து டெம்போ டிராவலர் வேனை தனது பிரச்சாரத்திற்கு பயன்படுத்த விஜய் முடிவு செய்திருக்காரு. இந்த வாகனத்திற்கும் விஜய் ஏற்கனவே பயன்படுத்திய கேரவனுக்கும் ஆயுத பூஜை அன்னைக்கு சென்னை பனையூர்ல உள்ள கட்சி தலைமை அலுவலகத்துல பூஜையும் போடப்பட்டிருக்கு.